இந்த நாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பு இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை கண்களை மூடி, ஆண்டவரே எங்களோடு கூட பேசும் அப்பா, பேசுகிறவர் ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, இந்த நாள்ல எனக்குன்னு வச்ச வார்த்தைய நீங்க தான் எனக்கு கொடுக்கணும் அப்பா. குறைவு இல்லாமல் கொடுங்கப்பா. வார்த்தைக்கு விரோதமான ஆவி சொல்லி ஜோம் பண்ணுங்க. கண்ணை கட்டுகிற ஆவி, அசமந்தத்தின் ஆவி, மப்பும் மந்தாரமுமான ஆவி, ஒருமனப்பாட்டை கெடுக்கிற ஆவி, செவிடு மூமயமாக்குகிற ஆவி எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி வெளியேறும்படி புதிய ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் தேவன் இவர்களை இடை கட்டுவீராக. அடிமையை பழிபிடத்தில் தரை மட்டும் தாழ்த்துகிறேன். நீர் என்னை மறைத்து வார்த்தை வல்லமையினால் நிரப்பும். வார்த்தை புறப்படும் போது அது இவர்கள் ஆவிக்குள் ஆத்தும சரீரத்துக்குள் ஊடுருவி பாயட்டும். வீட்டுக்குள் இருக்கும் கணவன், மகன், மகள், மருமகன், மருமகள், பேரப்பிள்ளைகள், தொழில், வளாகம், ஊழியம், வீடு, வேலை எல்லாவற்றுக்குள்ளும் அந்த வல்லமை ஊடுருவி பாயட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட என்ன வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுத்து பிரசங்கிக்க வேண்டும், என்ன நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் குறித்து நான் தேவ சமூகத்தில் ஆலோசித்து ஜெபத்தில் காத்திருந்த போது கர்த்தர் ஒன்றை செய்வேன், நீங்கள் அதற்கு இப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி எனக்கு ஒரு வாக்கை கொடுக்க சொன்னார். அந்த வாக்குக்கும் இந்த நாளின் செய்தியின் தலைப்புக்கும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 121:1-2. சங்கீதம் 121:1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை என்றால் என்ன? உதவி வரும், நன்மைகள் வரும், விடுதலை வரும், நான் காத்திருக்கிற சுகம் வரும், பாதுகாப்பு வரும், ஒரு மேன்மை எனக்கு வரும், ஒரு உயர்வு எனக்கு வரும். எங்கிருந்து வருமாம்? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உங்க இக்கட்டான சூழ்நிலைமைய ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் தனிமையில் பயணப்படும் இந்த வனாந்தரத்தின் யாத்திரையில் பல நெருக்கங்கள் உங்களுக்கு உண்டு, பல உருக்கமான காரியம் உங்களுக்கு உண்டு, பல கேடு, பாடு, துன்பம், துயரம், வறுமை, வேதனை, எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்விக்குறி வர வர நாட்கள் அதிகமாக ஆக, காலங்கள் தாமதிக்கப்பட உங்களையும் அறியாமல் வருகிற ஐயம், பயம் எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு சொல்ல சொன்னார். என் ஜனத்துக்கு என்னிடத்திலிருந்தே உதவி வரும். ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க ஒருத்தங்க கூட நம்ம கஷ்டத்துல துணை நிக்க மாட்டேங்கிறாங்களே, ஒருத்தங்க கூட இந்த சின்ன உதவியை செய்ய மாட்டேங்கிறாங்களே. என் வீட்டுக்காரங்க தானே, எனக்கு செஞ்சுதானே ஆகணும், என் குடும்பத்தார் தானே, என் உடன்பிறப்புகள் தானே, நான் பழகின மனுஷன் தானே, இந்த ஒரு உதவியை பண்ணுனா என் மகன் மேல வந்துருவானே, என் மகா மேல வந்துருவாளே, என் கணவர் மேல வந்துருவாரு, எங்களை கொஞ்சம் தூக்கி விட்டா எங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்க உலகத்தை உறவை எப்படி நம்பி இருக்கீங்க தெரியுமா? மலை போல நம்பி இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த மலைகளையும் பர்வதங்களையும் படைத்த கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவரை நம்புங்க, அவர்கிட்ட இருந்து ஒத்தாசை வரும், உதவி வரும். ஆண்டவர் உதவி வரும் கண்மலையாய் உங்களுக்கு இருக்கிறார். இந்த சங்கீதத்தை இயற்றியவர் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் சங்கீதக்காரனாகிய தாவீது என்று. தாவீது எப்பெல்லாம் பயணப்படுறாரோ அப்ப இந்த வார்த்தையை அதிகமாய் உபயோகிப்பாராம். எப்படின்னா, போற பாதை எப்படி இருக்குன்னு தெரியாது, போற காரியம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனாலும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை
ஏறெடுக்கிறேன். நம்ம கண்ணு நிறைய நேரம் எங்க இருக்கு? உலகத்து மேல இருக்கு, உலகத்தான் மேல இருக்கு. இப்போ இங்கிருந்து நன்மை வந்துடாதா, இந்த போன்ல இருந்து இந்த அழைப்பு இப்படி வந்துடாதா என்று ஒவ்வொரு நாளும் நாம் எதை கண்ணோக்கி பார்க்கிறோம்? மண்ணானவைகளை, மனிதனை, உலகத்தை, சுயத்தை பார்க்கிறோம். ஆனால் சங்கீதக்காரராகிய தாவீது ஒரு புறப்பாட்டுக்கு கிளம்பும் போது அவர் என்ன சொல்லுவாராம் தெரியுமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுவாராம். சொன்னவுடன் சொல்லுவாராம், அடுத்தது அவரே சொல்லிக் கொள்வாராம், இதோ எனக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருவதாக அல்ல, வரும் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு முடிவோட தான் அவர் ஜெபமே பண்ணுவார், ஒரு முடிவோட தான் சங்கீதத்தை ஏற்றுவார், ஒரு முடிவோட தான் பாடலை பாடுவார். என்ன முடிவு? எனக்கு நடக்கும், எனக்கு கிடைக்கும், நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்ற முடிவோடையே அவர் செய்வார். நம்ம எப்படி கூட்டத்துக்கு வருவோம்? போய் தான் பார்ப்போம். கூப்பிடுறவங்களும் அப்படிதான் கூடுவாங்க, வந்து தான் பாருங்களேன். எப்படி? வந்து தான் பாருங்களேன், போய் தான் பார்ப்போமே, ஜெபிச்சு தான் பார்ப்போமே. அப்படி அல்ல, நான் புறப்படுகிறேன். எதற்காக? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க நான் புறப்படுகிறேன். எனக்கு இன்றைக்கு என் குடும்பத்துக்கும், கணவனுக்கும், மகனுக்கும், மகளுக்கும், வாழ்வாதாரத்துக்கும், எதிர்காலத்துக்கும், ஊழியத்துக்கும், வானத்தையும் பூமியையும் படைச்ச கர்த்தர்கிட்ட இருந்து ஒத்தாசை வரும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய உதவி பிரமிக்கத்தக்கதா இருக்கும், ஆச்சரியமானதா இருக்கும், அதிசயமானதா இருக்கும். அது நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அது உங்கள் நினைவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவைகள், உங்கள் எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவைகள். அது எப்படி இருக்கும் தெரியுமா? உங்க இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவருடைய உதவி அப்படிப்பட்ட உதவி, மனுஷனுடைய கண்களால அதை அடக்கிக் கொள்ளவே முடியாது. எவைகளெல்லாம் மனுஷரால் கூடாததோ, எவைகளெல்லாம் சுயத்தால் கூடாததோ, அவைகளெல்லாம் தேவனால் கூடும், தேவனால் கூடும். மனுஷரால் கூடாதது எல்லாம் தேவனால் கூடும். எப்பொழுது? நம் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் ஒருவரை உறுதியா பற்றிக்கோங்க. அவரை நம்பினவங்க வெட்கப்பட மாட்டாங்க, அவரை நம்பினவங்க கைவிடப்பட மாட்டாங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. இந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை வெறுமையா கொண்டு வரல, ஒரு மனுஷன் உங்களை இயக்கி கொண்டு வரல, நீங்க வலுக்கட்டாயமா கொண்டு வரப்படல, பலவந்தம் பண்ணப்பட்டு கொண்டு வரப்படல. ஆவியானவர் உங்களை கொண்டு வந்திருக்காரு. எதுக்கு தெரியுமா? உங்களுக்காக இங்க ஒரு பரிகாரம் வைக்கப்பட்டிருக்கு, உங்களுக்காக இங்க ஒரு சுகம் வைக்கப்பட்டிருக்கு. நீங்க நெடுங்காலமா போராடுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் ஒரு விடிவு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. இது யாருக்கிட்ட இருந்து வரும்னா கர்த்தர்கிட்ட இருந்தே வரும். உங்க குடும்பத்தினுடைய ரட்சிப்பா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், சரீரம் சார்ந்த சுகமா இருக்கலாம். ஒத்தாசையை தேவன் தருவார். பல லட்சம் கடனுக்குள்ள இருக்கலாம். ஐயா, கடன் அடைக்க வேற வழியே இல்லை. அல்லது ஏதோ ஒரு கொடிய வியாதி என் சரீரத்தை தாக்கிட்டு இருக்கு, அது வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கு, அது வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கு, தாங்க முடியல, பிரச்சனையை தாங்க முடியல, போராட்டத்தை தாங்க முடியல, இவ்வளவு பணம் எனக்கு இப்பொழுது அத்தியாவசியமா இருக்கிறது. கலங்குகிறாயா? நான் எங்க போவேன்? யாருக்கிட்ட போவேன்? யாருக்கிட்ட உதவி கேட்பேன்? நீங்க அங்கலாய்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நிச்சயமாய் அந்த வானத்தை படைத்த கர்த்தர், பூமியை படைத்த கர்த்தர், உங்களை தாயின் கருவறையில் சிருஷ்டித்த ஆண்டவர், உங்களை இந்த பூமியில் விழப்பண்ணி விழுந்து பிறந்த நாளிலிருந்து இந்நாள் வரை ஜீவனை கொடுத்தவர், சுகத்தை கொடுத்தவர், பலத்தை கொடுத்தவர், பெற்றோரை கொடுத்தவர், உடுத்து வித்தவர், உணவு தந்தவர், பாதுகாத்து பராமரித்தவர், குடும்பத்தை தந்தவர். கைவிடுவாரோ? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. உனக்கு அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். கர்த்தரால் அது வரும். எது முடியவில்லையோ, எது தடங்கலானதோ, எது தடைப்பட்டதோ, எது குளறுபடியா இருக்கிறதோ, அந்த காரியத்தில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அற்புதத்தின் ஊற்றை பிறக்க செய்வார். அவரை நம்பினோர் பேறு பெற்றோர் பாக்கியவான்கள். ஆண்டவரை நம்பி வாழ்றது ரொம்ப பாக்கியம். ஆனா சிலருக்கு என்ன இருக்கும்னா, ஒரு வலி இருக்கும் பாரு. உலகத்தான பாரு, எல்லாம் அவனுக்கு கேட்காமே இருக்கு, கேட்காமையே கிடைக்குது. ஆனா நான் ஆண்டவரை தேடுற பிள்ளை தானே. அடிக்கடி இந்த கேள்வி ஒரு ஜெபம்லாம் இருக்கும், ஆண்டவரே கர்த்தரை தேடுறவங்களுக்கும் தேடாதவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை தாங்க.
என்ன வித்தியாசம் வேணுமா? எடுக்க வந்துகிட்டே இருக்கணும் ஏடிஎம்ல. அதுதான் நம்ம கேட்கிற வித்தியாசம். ஆனா ஆண்டவர் இப்போ வச்சிருக்காரு பாத்தீங்களா, இதுதான் அந்த வித்தியாசம். ஆமென் சொல்லுங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர். நீங்க கேட்குறீங்க வித்தியாசம் உண்டாக்குங்க. ஆமா, நம்ம இதுல வேற கேட்போம், ஆண்டவர் எல்லாம் தந்துட்டா நான் எனக்காக ஜெபிக்கவே மாட்டேன்ல, அப்ப எல்லாருக்காகவும் ஜெபிப்பேன் அப்படி சொல்லுவோம். ஆனா ஜெபிக்க மாட்டோம். கர்த்தர் நம்மை அனுதினமும் நடத்துவார். அல்லேலூயா. அவர் நடத்துதல் வித்தியாசமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஜெபம், ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை இன்னைக்கே காண்பிக்கணும் ஆண்டவரே. அந்த வித்தியாசத்துக்குள்ளதான் உங்களை நடத்துறாரு. நீ காற்றையும் காண மாட்டாய், கடலையும் காண மாட்டாய், ஆனாலும் வாய்க்கால்கள் எல்லாம் என்ன செய்யும்? நிரம்பும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு வர நிரப்புதலுக்குள்ளதான் இருக்கும். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, காலியாக போகுது. என்ன ஆக போகுது? காலியாக போகுது. நாளைக்கு என்ன செய்வேன்? நமக்கு கவலை. என்ன கவலை? நாளைய நாளை குறித்த கவலை. ஆனா அப்பா சொல்றாரு, எல்லாத்துக்கும் ஒரு வசனம் வச்சிருக்காரு, நாளைய நாளை குறித்து கவலைப்படாதே. அந்த காகங்களை பார், காக்கைகளை பார், பறவைகளை பார். அவர் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, வண்ண களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனாலும் உங்கள் பரமபிதா அவைகளையெல்லாம் பிழைப்பூட்டுகிறவர். உங்களை பிழைப்பூட்டாமல் போய்விடுவாரோ? ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப நாளைக்கு என்ன செய்வேன்? அடுத்த மாசத்துக்கு என்ன செய்வேன்? இந்த மாசம் எதுவோ தட்டி தடுமாறி ஓடிருச்சு, அடுத்த மாசத்துக்கு நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். எங்கிருந்து வரும்? எல்லா வாசலும் அடைக்கப்பட்டுருச்சே, எல்லாரும் மௌனமாயிட்டாங்க, எல்லாரும் கைகளை குறுக்கிட்டாங்க. யார் எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள்? உதவி வரும் கண்மலை உங்களுக்கு ஒன்று உண்டு, நித்திய கண்மலை, ஞான கண்மலை. என் தேவன் உங்களுக்கு ஆச்சரியத்தை நிகழ்த்துவார், அதிசயத்தை காண பண்ணுவார், அற்புதத்தை காண்பிப்பார். பயப்படாதிருங்கள். நீங்க ஜெபிக்கலனாலும் நீங்க வித்தியாசமானவங்க தான். ஆமென் சொல்லுங்க. நாம நினைக்கிறேன் வித்தியாசப்படுத்தி காட்டுங்கன்னு. இல்ல, ஆண்டவர் உங்களை வித்தியாசப்படுத்தி தான் வச்சிருக்காரு. வேறு பாதையில தான் நடத்துறாரு. இது வனாந்தரமா இருந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதத்தை எண்ணி ஆர்ப்பரிங்க. ஆமென் சொல்லுங்க. அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்க தான் தொஞ்சு போய் தூங்க போறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அக்கா ஒன்று சொன்னாங்க, என்ன எப்பவுமே இப்படி கையை வச்சு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு நான் தூங்கிடக்கூடாது பார்த்தீங்களா, அதனால அனல் மூட்டுறதுக்கு அது ஒரு சப்போர்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில ஆவிகள் உள்ள வரும், அதை வாயால சில நேரம் சத்தமா துரத்த முடியாது. அப்பாலே போ சாத்தானே சாத்தானே. ஆமா, கொட்டாவி வரும்போது அங்க ஒரு பேய் வந்துட்டுன்னு அர்த்தம். அதை துரத்துறதுக்கு தான் இப்படி பண்றது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டில் போய் நீங்களும் போட்டோம் எல்லாம் காக்காவை விட்டு போட்டுச்சு, காக்காவை சொல்லிடாதீங்க, கோழியை விட்டு போட்டோம், ஆடை விட்டு போட்டோம், நிலத்தை விட்டு போட்டோம், வீட்டை விட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள், தூக்கத்திற்கு இடம் கொடுக்காதிருங்கள், அசதியாயிராதிருங்கள், நான் எங்கு போவேன் என்று புலம்பாதிருங்கள், முட்டி மோதாதிருங்கள், திகைக்காமல் இருங்கள். உங்களுக்கு ஒரு பர்வதம் உண்டு, உங்களுக்கு ஒரு பர்வதம் உண்டு. இதோ என் கண்களை நான் அங்கு ஏறெடுக்கிறேன். வானத்தை பாருங்கள், அண்ணார்ந்து பாருங்கள், கீழானவைகளை பார்க்காதிருங்கள். உங்களுக்காக அடைக்கப்பட்ட கதவை பார்க்காதீங்க. உங்களுக்காக கல் நெஞ்சாக்கிக்கிட்டாங்களே சில பேர், ஐயோ இவங்க இப்படி பண்ணிட்டாங்களன்னு அவங்கள பார்க்காதீங்க. நீங்க உங்களுக்கு வாசல் அடைக்கப்பட்ட மனுஷங்களை அல்லது உங்களுக்கு இறங்க தவிர்த்து போன மனுஷங்களை நினைச்சா நீங்க சோர்ந்து போவீங்க. அவங்க மண்ணான மனுஷங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆண்டவர் ஒன்னும் அவங்கள நம்பி உங்களை உருவாக்கல, ஆண்டவர் உங்களை தன்னை நம்பி உருவாக்கி இருக்காரு. ஏன் தெரியுமா? உங்களுக்கு மேய்ப்பனா அவர் இருக்கிறாருங்க. அவர் ஒவ்வொரு நாளும் ஆடுகளின் சத்தத்தை கேட்கிறவரு. உங்க கூக்குரல, உங்க புலம்பல, உங்க கஷ்டத்தை, உங்க வேதனையை உங்க இனஜன பந்துக்கள், உங்க சொந்த பந்தங்கள், அறிமுகமானவர்கள் அவங்க அறியாம போகலாம், உணராம போகலாம், மறந்து போகலாம், மறுத்து போகலாம், மறைஞ்சு போகலாம். ஆனால் கர்த்தர் உபத்திரவப்பட்ட உங்க உபத்திரவத்தை அற்பமா எண்ணவும் மாட்டாரு, அசட்ட பண்ணவும் மாட்டாரு. நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் போது தன் முகத்தை மறைக்கவும் மாட்டார். காரணம், அவர் ஒத்தாசை அனுப்பும் தேவன், உதவி அனுப்பும் தேவன், சுகத்தை அனுப்பும் தேவன், விடுதலை அனுப்பும் தேவன், கண்ணீரை காண்கிற தேவன், கதறலை கேட்கிற தேவன். நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாதுங்க, பயப்படாதீங்க, திடமனதா இருங்க. கர்த்தர் உங்க காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், என் காலை கர்த்தர் தள்ளாட ஒட்டார்.
நிச்சயமா கால் வாரி விட்டுற மாட்டார். மனுஷங்க காலை வாரினாலும் ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேலை காக்கிறவர். நம்ம தான் தூங்கிடுறோம். எப்ப தூங்கிடுறோம்? இப்ப யாரும் தூங்கல அப்படின்னா யாரும் தூங்குறாங்கன்னு அர்த்தம். பாருங்க, எப்ப தூங்கிடுறோம்? காலை வேளை கொரட்டை விட்டு தூங்கிடுறோம். ஆமா, இரவு வேளை ஜெபிக்காம தூங்கிடுறோம். ஆனா ஆண்டவர் எப்படின்னா, ஒரு தாய் தூங்கினாலும் தகப்பன் தூங்கினாலும் அவர் என்ன செய்யறாராம்? தூங்காம உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார், கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்ன செய்யறார்? பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு காத்து வருகிறார். கர்த்தர் உங்களை எல்லா தீங்கிற்கும் என்ன செய்வாராம்? விலக்கி காப்பாராம். சரி, போகட்டும். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்னன்னா, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். கொடுக்கப்பட்ட வாக்கு உதவி அவர்கிட்ட இருந்து வரும். ஆமென் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். சரி, போகட்டும். ஆண்டவருக்கு நேரா கண்களை ஏறெடுத்தா பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, தேவைகள் வரும்போது, சோதனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, மனுக்குலத்தை பார்க்காமல், சொந்தத்தை பார்க்காமல், சுயத்தை பார்க்காமல், சுயபலத்தை பார்க்காமல் தேவனை பார்த்தால் என்னெல்லாம் நடக்கும்? அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு பேச போகிறார். இந்த நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், குடும்பங்களுக்கு என்ன செய்ய போகிறார், பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறார் என்கிற வார்த்தையை கொடுக்க போகிறார். முதலாவது தலைப்புக்கு ஆதாரமாக ஏசாயா 45 அதிகாரம் 22 வசனம். ஏசாயா 45, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. முதலாவது, ஆண்டவரை நோக்கி பார்த்தா என்ன நடக்குமா தெரியுமா? ரட்சிப்பு நடக்குமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்புனா என்னங்க? அது மனம் திரும்புதல் தானே. அப்படி சொல்லிடக்கூடாது. ரட்சிப்புனா சேஃப்டி, சேஃப்டி ஜோன், பாதுகாப்பு. ரட்சிப்புனா உத்தரவாதம். ரட்சிப்புனா ஒரு பெரிய மீட்பு. ரட்சிப்புனா பெரிய ஒரு உத்தரவாதம். ரட்சிப்புனா மேன்மை. ரட்சிப்புனா உயர்வு. கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்தை மனுஷனை பார்க்காம, சுயத்தை பார்க்காம, பணத்தை பார்க்காம, படைபலத்தை பார்க்காம, அதிகாரத்தை பார்க்காம, நீங்க ஆபத்து வரும்போது, சோர்ந்து போகும்போது தேவனை நோக்கி பார்த்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படியானால் நீங்க ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா, விசுவாசிக்கிற பிள்ளையா இருந்தா, எல்லா நேரத்திலும் தேவனை சந்திக்கும் அனுபவம் கொண்ட பிள்ளையா இருந்தால் உங்களுக்கு ரட்சிப்பு நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. நோவா வாழ்ந்த காலத்தில் பூமி எப்படி இருந்தது என்றால் மிகவும் கோபாக்கினை நிறைந்ததாய் இருந்தது. எங்கு பார்த்தாலும் அக்கிரமம், எங்கு பார்த்தாலும் பாவம், எங்கு பார்த்தாலும் அநியாயம். ஆண்டவர் அந்த தீங்குக்காக பூலோகத்துக்கு மேலேயே மனஸ்தாபப்பட்டார். பூமியை அழிக்க சித்தம் கொண்டார். முழு உலகத்தையும் அழிச்சிடணும்னு நினைச்சாரு. ஆனா ஒருத்தனை மட்டும் பார்த்தாரு. அது யாருன்னா நோவா. நோவா உத்தமனாய் இருந்தார், உண்மை உள்ளவனாய் இருந்தார், பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்தார், கீழ்ப்படிந்தார். நோவா தேவனை நோக்கி பார்க்கும் குணம் கொண்டவராய் இருந்தார். பாருங்க, அவர் ஒருத்தர் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அனுபவத்தில் இருந்ததுனால ஆண்டவர் உலகத்தை அழிக்க ஜலப்பிரயாணத்தை கட்டளையிட்டாலும் அவனை காப்பாற்ற பேழையை கர்த்தர் கொடுத்தார். இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, யார ஆண்டவர் என்ன செஞ்சாலும் சரி, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைக்கு பாதுகாப்பு உண்டு, ஒரு ரட்சிப்பு உண்டு. நீங்க கவலைப்படுறீங்க, நாளைக்கு என்ன செய்வோம், எதிர்காலத்தில் என் பிள்ளைங்க என்ன செய்ய போறாங்க, வயது சென்ற காலத்துல நாங்க என்ன செய்ய போறோம்? ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீங்க என்னால ரட்சிக்கப்பட்ட நகரமா இருப்பீங்க, உங்களை நான் பாதுகாப்பேன்னு சொல்றாரு. என் வலது கரத்தின் நிழலினால் உங்களை மூடி மறைத்து நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யோவான் 6:40 சொல்லுகிறது. யோவான் 6 அதிகாரம் 40 வசனம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. பாருங்க, நீங்க நோக்கி பார்த்து, குமாரனை நோக்கி பார்த்து இயேசுவை கண்டுட்டா அவர் என்ன செய்வாராம் தெரியுமா? இந்த உலகத்துல பாவத்துல, அசுத்தத்துல, அருவருப்புல நீங்க கெட்டு போகாம, இந்த உலகத்தோட உங்க வாழ்க்கை முடியும் போது உங்க ஆத்துமா அழிஞ்சு போகாம நித்திய ஜீவனை கட்டளையிடும்படி அவர் உங்களுக்கு கிருபை செய்வாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபத்துக்கள் வரும். இந்த
உலகத்துல பல ஆபத்து உண்டு, பல சர்ப்பத்தின் ஆவிகள் உண்டு. எல்லா சர்ப்பமும் கொல்றதுக்கு வராது. சில சர்ப்பம் வஞ்சிக்க வரும், பாவத்தில் விழத்தள்ள வரும், வாதையை கொண்டு வரும், தரித்திரத்தை கொண்டு வரும். அவன் பொல்லாதவன், பொல்லாங்கானவன். யார் அதை அனுப்புனா? அது ஏதேன் தோட்டத்துக்குள்ள யார அனுப்பல, அது தானா ஊடுருவிச்சு. நம்ம குழப்ப வேண்டாம். நம்மளை அழிக்க யார அனுப்பிட்டாங்களோ இல்லை. அவன் யார் மேலெல்லாம் தேவ திட்டம் உண்டோ, சித்தம் உண்டோ, அவர்கள் மேல் அந்த சர்ப்பத்தின் ஆவியை ஏவுவான். ஆனாலும் ஆண்டவர் தன்னை நோக்கி பார்க்கிறவங்களை ரட்சிப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்க வீட்டை ரட்சிப்பார், கணவனை ரட்சிப்பார், பிள்ளைகளை ரட்சிப்பார், தொழிலை ரட்சிப்பார், ஊழியத்தை ரட்சிப்பார். அது பாதுகாப்பாய் இருக்கும். நோவா காலத்தில் உலகம் அழிந்த போது, உலகம் அந்த ஜலத்துக்கு இரையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட போது, எல்லா கால்நடைகளும் எல்லா மிருக ஜீவன்களும் அழிந்து போகும்போது இந்த நோவாவின் பேழை மாத்திரம் அதில் மிதக்கும்படி தேவன் கிருபை செய்தார். ஒரு அரராத் மலையில் கர்த்தர் உயர்த்தினார். காரணம், நோவா அக்காலத்தில் தேவனை நோக்கி பார்த்தபடியினால் பிழைத்தான். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நீங்க பிழைப்பீங்க, நீங்க வாழுவீங்க, நீங்க உயர்ந்திருப்பீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்க குமாரனை குமாரத்திய கர்த்தர் அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். காரணம், நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறபடியினால் உங்களுக்கு ஒத்தாசை அங்கிருந்து வரும். பேழையை கட்ட ஒத்தாசையை பரலோகத்திலிருந்து அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இப்பொழுது பாருங்கள், ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த ரட்சிப்பு அடைய நான் யாரை பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எந்த சூழ்நிலைமையில பார்க்கணும், அப்படி பார்த்தா எப்படிப்பட்ட ரட்சிப்பு என் குடும்பத்துக்கு வரும்? எண்ணாகமம் யாராவது ஒருவர் கருத்தா நிறுத்தி நிதானமா வாசிக்கணும். எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலர்களுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, இஸ்ரவேலர்கள் கானானுக்குள்ள நுழையிற ஒரு சம்பவம் நடக்கு. அப்போ ஏதோமின் தேசத்தை கடக்க வேண்டியதாக இருந்தது. இந்த ஏதோம் தேசத்தார் என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா? எங்க நாட்டுக்குள்ளோடி நீங்க உள்ள போக கூடாது, எங்க நாட்டோட தண்ணியை பயன்படுத்த கூடாது, பாதையை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஏதோமின் வழியாய் போகாமல் அப்புறப்பட்டு சுற்றி பல கிலோமீட்டர் சுற்றி வனாந்தரத்தை கடக்க வேண்டியதாய் இருந்தது. ஜனங்கள் மனமடிவாகி போனாங்க. 10 கிலோமீட்டர்ல போக வேண்டிய இடத்துக்கு 100 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டியதாயிற்று. ஏன்னா இந்த சோதோமியர் விடவில்லை, அப்போ இந்த ஏதோமியர் விடவில்லை. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள், பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். நடந்தது என்ன? அந்த வனாந்தரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பம் எழும்பினது. கொள்ளிவாய் சர்ப்பம் இஸ்ரவேல் ஜனங்களை கடித்தது. கடித்தது நிமித்தம் அநேகர் செத்தார்கள். அந்த மரணம் கொடூரமாய் இருந்தது. அந்த சர்ப்பம் கடிக்கும் போது என்ன செய்யுமாம் தெரியுமா? தீ பிடித்தால் எப்படி எரியுமோ, கடித்த இடத்தில் இருந்து உச்சம் தலைவரை ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு தசையும் ஒவ்வொரு இரத்த நாளமும் எரிகிற அளவுக்கு கொடிய விஷம் ஏறுமா. அப்பொழுது அநேகர் மரித்து போனார்கள். ஜனங்கள் சொன்னார்கள், பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறோம், இதோ தேவனிடத்தில் முறையிடும் என்று சொன்னபோது தேவன் சொன்னார், இதோ வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை உண்டு பண்ணி ஒரு கோலின் மேல் வைத்து அதை தூக்கி நிறுத்து, அதை எவன் பார்க்கிறானோ அவன் பிழைப்பான். என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு பல சர்ப்பங்கள் நம்மை கவி பிடித்திருக்கிறது. பாவம் என்கிற சர்ப்பம், வியாதி என்கிற சர்ப்பம், தரித்திர
தரித்திரம் என்கிற சர்ப்பம், போராட்டம் என்கிற சர்ப்பம், ஜெபிக்க முடியாத மந்த நிலை என்கிற சர்ப்பம் நம்மை ஆட்டி படைக்கலாம். கணவரை கவி பிடித்திருக்கலாம், மகனை கவி பிடித்திருக்கலாம், அது ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கலாம், வஞ்சித்து வைத்திருக்கலாம். ஐயோ, என் குடும்பம் மதுபானத்துக்கு அடிமையாய் இருக்கிறதே, போதை வஸ்துவுக்கு அடிமையாய் இருக்கிறதே, மொபைல் போனுக்கும் ஆபாச படத்துக்கும் காதலுக்கும் காமத்துக்கும் இச்சைக்கும் கள்ள காதலுக்கும் என் குடும்பம் மிகவும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள், எப்படி மீளுவார்கள்? நான் ஜெபிக்காத ஊழியர்கள் இல்லை, நான் போகாத கூட்டம் இல்லை, என் வீட்டுக்குள் மாற்றம் வரவில்லையே, ஏன் என்று கேட்கலாம். கவனியுங்கள், யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 ஒருவர் வாசிக்க கேட்கலாம். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப ஏசப்பா சொல்றாரு, அன்னைக்கு சர்ப்பத்தின் பிடியிலிருந்து விஷத்திலிருந்து அந்த ஜனங்களை மீட்டெடுக்க கொள்ளிவாய் சர்ப்பமானது மோசையினால் கம்பினால் உயர்த்தி பிடிக்கப்பட்டது போல இதோ மனுஷகுமாரனும் அதே கொள்ளிவாய் சர்ப்பத்தை போல, வெண்கல சர்ப்பத்தை போல இதோ உயர்த்தப்படுவார். அந்நாளில் தன்னை விசுவாசிக்கிற எவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி பிழைப்பான் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ரட்சிக்கப்படணும், குடும்பத்தில் விடுதலை வரணும்னா எதை நோக்கி பார்க்கணும்னா கல்வாரி சிலுவை மரத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அதில் முள்முடி காயங்களால் அடித்து தொங்கவிடப்பட்ட நிலையில அகோரமான காயங்கள்ல குற்றுயிராய் விடப்பட்டு அவருடைய ஜீவன் இருக்கும் ஒட்டுமொத்த இரத்தமும் சிந்தப்பட்ட அந்த கல்வாரி காட்சியின் அனுபவத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நிறைய பேர் சிலுவையை மறந்துடுவோம், ரத்தத்தை ரிசீவ் பண்ண மறந்துடுவோம், காயத்தை மறந்துடுவோம். ஆனா உங்களுக்கு மருந்து அங்கதான் இருக்கு, உங்களுக்கு விடுதலை அங்கதான் இருக்கு, உங்களுக்கு விமோச்சனம் அங்கதான் இருக்கு. உங்க உடம்புக்குள்ள கலந்த விஷம் இருக்கு பாருங்க. சில மந்திரத்தால உள்ள போன விஷம், சில பொம்மைகள் செய்து உங்களுக்கு விரோதமாய் ஏவப்பட்டதுனால உங்க உறுப்புக்குள்ள வந்த விஷம், உங்க அவயத்தை பாதிச்சிருக்கிற கட்டிகள், சில பருக்கள், சில பொல்லாத வாதைகள், உங்க பிள்ளைக்குள்ள நுழைஞ்சிருக்கிற பாவம் என்கிற விஷம், அது அழியணும்னா நீங்க ஒருவரை பார்க்கணும். உங்க ஜெபத்துல கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி வரணும், அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கணும். ஜெபங்கிறது அவசர அவசரமா ஜெபிச்சுக்கிட்டு அவசர அவசரமா ஓடுறது இல்ல. தேவ சமூகத்துல உட்கார்ந்து இதோ அந்த கம்பத்துல உயர்த்தப்பட்ட அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஜனங்கள் பார்த்தபோது அவர்கள் விஷம் முறிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இதோ கட்டுகளுக்கு மத்தியில், காயத்துக்கு மத்தியில், பாவத்துக்கு மத்தியில், போராட்டத்துக்கு மத்தியில், மந்திரத்துக்கு மத்தியில், பிரச்சனைக்கு மத்தியில் விஷம் ஏறினதை போல மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அந்த விஷம் முறிய வேண்டுமானால் கல்வாரி சிலுவையை நோக்கி பார். உனக்காக ஆணிகள் அடிக்கப்பட்ட கரத்தை பார், கால்களில் ஆணிகள் கடாவப்பட்ட இயேசுவின் காலை பார், உளப்பட்ட நிலத்தை போல வாரினால் அடிக்கப்பட்ட முதுகிலிருந்து இரத்தம் பாய்ந்து வந்ததே, அதை பார். அந்த இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணு. அந்த இரத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல். ஏசப்பா, முள்முடியில அந்த சிரசிலிருந்து நீங்க வடிச்ச இரத்தம் என் சிந்தைக்குள்ள வரட்டும், மூளைக்குள்ள இறங்கட்டும், என் கணவருடைய சிந்தைக்குள்ள, மகனுக்குள்ள, என் மகளுடைய சிந்தைக்குள்ள ஏசப்பா ரத்தம் இறங்கட்டும். ஆண்டவரே, முள்முடி ரத்தம் இறங்கட்டும். இதோ சுயத்தின் சிந்தை, பாவ சிந்தை, சர்ப்ப சிந்தை, விஷத்தின் சிந்தை அப்பா உங்க இரத்தத்தால இப்ப என் குடும்பத்தாருக்குள்ள இருந்து அழியட்டும், எரியட்டும் என்று அதை நோக்கி பார்ப்பாயேயானால் அந்த பாவம் எல்லாம் முறிஞ்சு போகும். எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா விளங்கிச்சு உங்களுக்கு. உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? யார் கையிலையாவது தலையை கொண்டு உள்ள விட்டுரும். யாராவது எனக்கு 4 நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டா நான் நல்லா இருப்பேன். நம்ம நல்லா தான் இருப்போம், கெட்டு போக மாட்டோம். ஆனா விஷம் முறியணுமே, பாவ விஷம் முறியணுமே.
சாப விஷம் முறியணுமே, மந்திர விஷம் முறியணுமே, பிசாசினுடைய விஷம் முறியணுமே. ஒரு சர்ப்ப ஆவி இந்த உலகத்துல உண்டு. ஏதேன் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சது போல அநேக கணவன் மனைவிக்குள்ள அவன் நுழைவான், பிள்ளைகளுக்குள்ள நுழைவான், இச்சையை உண்டாக்குவான், பிரிவினையை உண்டாக்குவான், உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குவான். இன்னைக்கு உங்களால ஆண்டவரை ஃபேஸ் பண்ண முடியல, ஆண்டவர்கிட்ட போய் அதிகாலை நிற்க முடியல, இரவு நிற்க முடியல. காரணம், அன்றைக்கு அவர்களும் தேவன் உலாவ வரும் பொழுது தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாமல் போனார்கள், இலைகளுக்கு பின்பு ஒளித்துக் கொண்டார்கள். சர்ப்பத்தினுடைய முதல் விஷமே நம்மளுடைய இருதயத்துக்குள் பாவத்தை கொண்டு வருவது. ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஜெபிப்பாயா? நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க. டெய்லி பிரதர், டெய்லி என்ன, என் வீட்டை, என் குடும்பத்தை நான் கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி கொண்டு வந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்குங்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். உண்மையா டெய்லி ஆண்டவரே, ஒரு 2-3 பேர் தான் இருக்கீங்க. நீங்க அதை மறந்துட்டா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அந்த இரத்தத்துக்குள்ளதான் உங்களுக்கு அபிஷேகம் இருக்கு. ஏன் விஷம் முறியல? ஏன் போராட்டம் நீங்கல? அப்பாலே ஓடி போனாலும் அவன் ஏன் போகல? அது உள்ள கலந்திருக்கு, தோலுக்குள்ள கலந்திருக்கு, மாம்சத்துக்குள்ள கலந்திருக்கு, உங்களுடைய இரத்தத்துக்குள்ள கலந்திருக்கு, குடும்பத்தாருடைய இரத்தத்துக்குள்ள கலந்திருக்கு. அது அழியணும்னா எப்படி? அந்த ஜனங்கள், அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் தீண்டப்பட்ட ஜனங்கள், கோலினால் தூக்கப்பட்ட அந்த சர்ப்பத்தை நோக்கி, வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்களோ, இயேசுவை நோக்கி பார்க்கும்போது விடுதலை வரும். ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கும் போது அழகா ஜெபிக்க உட்காரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒழுக்கம் இருக்கணும், எல்லாத்துலயுமே டிசிப்ளின் இருக்கணும். நீங்க எல்லா இடத்துலயும் ஒழுக்கத்தை பாக்குறீங்க. இங்க இவா எப்படி இருக்கா, அவா எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான், இவா வீடு எப்படி இருக்கு, எல்லாம் பாக்குறீங்கல்ல. நீங்க ஜெபம் பண்ண வரும்போது ஒரு ஒழுக்கம் இருக்கணும். இங்க மட்டும் இல்ல, நீங்க உங்க அறக்கதவுக்குள்ள, வீட்டுக்குள்ள நீங்க முழங்கால் போட்டோ உட்கார்ந்தோ ஜெபிக்கும் போது ப்ராப்பரா ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஏன் உங்க ஜெபம் தோல்வி தெரியுமா? நீங்க டைரக்டா போவீங்க இல்ல, நீங்க படிப்படியா தான் போகணும். முதல்ல சிலுவை முன்னாடி முழங்கால் போடணும். நான் எந்த வீட்டுக்கு போனாலும் முதல்ல சொல்லுவேன், ஆண்டவர், இந்த சகோதரனை, இந்த சகோதரிய, இவங்க பிள்ளைங்களை, இவங்க வேலையை, தொழிலை, குடும்பத்தை, கூடாரத்தை, வீட்டை, வாகனத்தை கல்வாரி சிலுவைக்கு முன்பு இந்த ஜபத்தில் இயேசுவின் நாமத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். இவர்களுக்காக சிந்தப்பட்ட பரிகாரமான இரத்தம், விலையேறப்பட்ட இரத்தம், நான் ஜெபிக்கும் இந்த வேளையில் இவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. அதுதான் ஜீவன், அதுதான் பிழைப்பு, அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் உயர்வு, அதுதான் மேன்மை. அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தனி ஜெபத்தில் கடைபிடிக்க வேண்டும். நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண முட்டு போடும்போது, என் சிந்தையை சிலுவை முன்னாடி கொண்டு வரேன், என் கணவருடைய சிந்தையை, என் மகா சிந்தையை, பார்வையை, இருதயத்தை, ஆவியை, ஆத்துமாவை, சரீரத்தை, கணவன் மனைவி உறவை, பெற்றோர் பிள்ளைகள் உறவை, போக்க வரத்த பயணத்தை, பள்ளிக்கூடத்தை, வகுப்பறையை, டியூஷன் சென்ற தொழில் கூடத்தை, நிலத்தை, அப்பா உங்க இரத்தத்துக்குள் கொண்டு வருகிறேன். அதற்குள் இருக்கும் சர்ப்பத்தின் விஷங்கள் அழியட்டும், எரியட்டும், சுட்டரிக்கப்படட்டும். நாங்கள் பிழைத்திருக்க கிருபை தாரும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கணும். நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா பாவத்திலிருந்து விடுதலையே கிடைக்காது. அந்த பாவம் மறுபடி செய்ய தூண்டும். அதுதான் ஆண்டவர் எனக்கு நேற்று கற்றுக் கொடுத்தார். ஏன் சிலரால பாவத்திலிருந்து வெளியே வர முடியல? ஏன்னா அந்த விஷம் வெளியே போகல. பழைய விஷம் வெளியே போகணும். கலந்திருக்கிற நஞ்சு, ஜென்ம சுபாவம் என்கிற நஞ்சு, மாம்சத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கசப்பு, வெறுப்பு, பகை, இச்சை, இதெல்லாம் அழியணும்னா எங்க வச்சு அழிக்க முடியும் தெரியுமா? சிலுவை முன்னாடி, ஆண்டவருடைய இரத்தத்துக்கு முன்னாடி வர வர அறிக்கையிட தான் அந்த இரத்தம் உள்ள இறங்க பாவ சுபாவம் அழியும், பாவ கிரியைகள் அழியும். தேவனுடைய பிள்ளையை ஜெபிப்பாயா? நீ நோக்கி பார்க்க வேண்டிய இடம் ஒன்று உண்டு. மனிதனை நோக்கி பார்க்காதே, உலகத்தை நோக்கி பார்க்காதே, நாசியில் ஜீவ சுவாசம் உள்ள எந்த மனுஷரையும் நோக்கி பார்க்காதே. எவனிடத்திலும் இருந்து உனக்கு விமோச்சனம் கிடைக்காது, அற்புதம் நடக்காது. ஆனால் இதோ மரத்தில் தூக்கப்பட்டவராய் இந்த பூமியிலே, கொல்கதா மலைமேட்டிலே, கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் இரத்தத்தை நோக்கி பாருங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இம்மையில் அல்ல நித்திய ஜீவனை பெற்று மறுமைக்குள் பிரவேசிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கட்டளையிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வண்டிலாம் ஆஃப் ஆயிருச்சு பாருங்க. 100ல போன உங்க வண்டி எங்க போயிட்டு 20ல வந்துட்டு. ஆமா, நான் சில ரோட பயணிக்கும் போது தூங்குவாங்க கார்ல. சில டிரைவர் தூங்குவார். அவர் தூங்கும் போது எப்படி கண்டுபிடிப்பேன்னா வண்டி ஸ்லோவாயிடும்.
என்ன ஆயிரும்னா முள் 80 40 30க்கு வந்து அப்படியே எப்படியாவது ஓட்டிடுவார். ஆனால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏதோ ஓட்டாமல் போனால் நான் அந்த பக்கம் பேரணும் பாருங்க. அதனால ஓட்டிடுவார். நானும் ஜோம் பண்ணி அவரை தான் எவ்வளோ நேரம் நான் பிடிச்சு வைக்க ஓட்டிடுவார். உங்கள் வண்டியும் அப்படிதான் தூங்கி தூங்கி ஓடிடுது பாருங்க. ஆனால் பிழைச்சிருக்கணும்னா ஏன் தெரியுமா தூக்கம் வந்துட்டு? நித்தியம்னு பேசினா தூக்கம் வந்துடுது, பரலோகம்னு பேசினா தூக்கம் வந்துடுது. நீ அங்க உள்ள சேமிப்பை பாக்குறிய. இந்த பூமியில் எனக்கு 4 காசு வர்றதுக்கு 4 வார்த்தை சொன்னா, நானும் 4 ஆமேனை போட்டனா, ஒரு அல்லேலூயாவை போட்டனா, ஒரு ஸ்தோத்திரம் பண்ணனா, வெளியே போனனான்னு இருக்கோமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இது முட்டாள்தனமா? எதெல்லாம் சேவிங்ஸ் பண்றோம், நம்ம பிளானா பண்ணுவோம் பாருங்க. ஆமா, பிள்ளைங்களுக்கு அதை சேர்த்து வைக்கணும், இதை சேர்த்து வைக்கணும், அதை பண்ணணும், இப்படி பண்ணணும். உலகத்தில் ஊழியெல்லாம் செய்ய ஆசைப்படுவோம். வர வேணும், வல்லமை வேணும், கண்ணு திறக்கணும். அப்பதான் பாம்பு எங்க நிக்குன்னு பார்க்க முடியும், புலி எங்க நிக்குன்னு பார்க்க முடியும், 4 பேருக்கு சொல்லி பயங்காட்டவும் முடியும்னு வரம் கேட்போம், வல்லமை கேட்போம், எல்லாம் கேட்போம். ஆனா உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கா? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா? அம்மா, ஐயா, அக்கா, பட்டா, ஒருவேளை பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்புக், எல்லாத்துலயும் எல்லாருடைய பிள்ளை பேரும் கரெக்டா இருக்கு. ஆனா நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்க ஆண்டவர் அங்க பேரை எழுதிட்டாரா? சீஷர்களும் நம்மள மாதிரிதான் முந்திரி கொட்டை, ஒரே சந்தோஷம். போன இடத்துல எல்லாம் ஊழியம் ஜாம் ஜாம்னு பண்றாங்க. அவங்க கை வச்சா பேய் ஓடுது, நோய் மறையுது, அபிஷேகம் இறங்குது. ஏசப்பா ஏசப்பா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். நம்மள மாதிரி 4 கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டா நம்மள காலையே பிடிக்க முடியாது. எங்க போயிட்டு வரோமா? கூட்டத்துக்கு போயிட்டு வரோம். எந்த கூட்டத்துக்கு? உபவாச கூட்டத்துக்கு. அதுல ஒரு பெருமை வேற. ஆண்டவர் சொன்னார், பேய்கள் ஓடுகிறதற்காகவோ நோய்கள் மறைகிறதற்காகவோ நீங்கள் இம்மையில் நடக்கிறவைகளுக்காய் சந்தோஷப்படாதிருங்கள். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டவைகளுக்காக சந்தோஷப்படுங்க. அம்மா, ஐயா, அந்த நித்திய ஜீவனுக்கு போகணும்னா இங்க ரட்சிப்பு வேணும் ஐயா, பிழைப்பு வேணும் ஐயா, இங்க ஒரு பாதுகாப்பு வேணும் ஐயா. உங்க வீடு அந்த ரட்சிப்புக்குள்ள இருக்கா? ரட்சிப்புக்குள்ள இல்லைன்னா இன்னைக்கே ஒரு நாளைக்கு 2 வேளையோ 3 வேளையோ நீங்க ஜெபிக்கும் போது கல்வாரி சிலுவை, இப்படி ஒரு சிலுவை மரத்தை வாங்கி முன்னாடி போட்டுறாதீங்க. அது விக்கிரகம். கண்ணுக்கு முன்னாடி இயேசு உங்களுக்காக மரித்த சிலுவையை முன்னாடி கொண்டு வந்து அப்படியே இமேஜின் பண்ணணும். அந்த சிலுவைக்குள்ள உங்களை கொண்டு போகணும், அந்த சிலுவை நிழலுக்குள்ள உங்களை கொண்டு போகணும். ஆண்டவரே, அந்த முள்முடி ரத்தம் இப்போ ஒரு சொட்டு என் சிந்தை மேல வேணும். ஆண்டவரே, என் சிந்தைக்குள்ள பாவ போராட்டம் வருது, என் சிந்தைக்குள்ள மன அழுத்தம் வருது, மன இறுக்கம் வருது, என் கணவனுடைய சிந்தைக்குள்ள குடிவெறி வருது. அந்த குடிவெறி என்கிற விஷம் அவர் சிந்தையில, இதயத்துல, இரத்தத்துல, நாளத்துல, மாம்சத்துல அழியும்படி ரத்தம் இறங்குவதாக என்று நோக்கி பார்ப்பாயானால் பிழைப்பாய், பிழைப்பாய். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உலகத்துல எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா அந்த உலகத்தை விட்டு நம்ம கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி அங்க போனோம். அங்க போனோம்னா நித்திய ஜீவனை பெறணும். நித்திய ஜீவனை பெறணும்னா இதோ மரத்தில் சபிக்கப்பட்டவராய், பாவிகளுக்காக பாவியாய் அவர் சுமக்கப்பட்ட பாவமாய் மாறினார். அவரை நோக்கி பார்த்தா பிழைப்பு வரும். நீங்க குடும்பமா பிழைக்கணுமா, தப்பி பிழைக்கணுமா, ஆசீர்வதிக்கப்படணுமா, நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படணுமா, நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். இங்க சேர்க்கறதெல்லாம் பூச்சியும் துருவும் அழிச்சுட்டே போயிடும். அல்லது நம்ம சம்பாதிப்போம், யாரோ அனுபவிப்பாங்க. அதான உண்மை. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நம்ம கூட அனுபவிக்க மாட்டோம், யாரோ அனுபவிப்பாங்க. ஸோ சம்பாத்தியத்தில் ஒன்றும் இல்லை, படிப்பில் ஒன்றும் இல்லை, பட்டத்தில் ஒன்றும் இல்லை. அவைகள் எல்லாம் தேவை. ஆனால் அவைகளெல்லாம் உங்கள் டார்கெட், உங்க இலக்கு பரலோக ராஜ்யம். உங்க கணவனை பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகணும். உங்க மகனை டாக்டர் ஆக்குறீங்களோ, இன்ஜினியர் ஆக்குறீங்களோ, கலெக்டர் ஆக்குறீங்களோ, அல்லது நல்ல இடத்துல கெட்டி கொடுக்குறீங்களோ, அதுவெல்லாம் மேட்டர். உங்க மகனை மகளை ஒரு மணவாட்டியா மாத்தணும். தேவன் வருகைக்கு முன்பா புத்தி உள்ள கன்னிகைகளா மாத்தணும். இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஆவிக்குரிய புத்தியில இல்ல, உலக புத்திக்குள்ள இருக்காங்க, செல்போனுக்குள்ள இருக்காங்க, டிவிக்குள்ள இருக்காங்க, கேமுக்குள்ள இருக்காங்க, நாடகத்துக்குள்ள இருக்காங்க, சினிமா படத்துக்குள்ள இருக்காங்க. இதோ சினிமா நடிகர் நடிகை பின்னாடி ஒரு சேனையா இருக்காங்க. ஆனா ஆண்டவருக்காக அவங்க இருக்காங்களா? அதை நீங்க ஆராயணும், ரொம்ப ஜெபம் பண்ணணும். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சினிமாங்கிற விஷம்
பாலியல் ரீதியான அந்த ஆபாசம் என்கிற விஷம், இச்சை என்கிற விஷம் அழியணும்னா மருந்து ஒரே ஒரு இடத்துல, கல்வாரி சிலுவை மரத்தின் இரத்தத்தை நோக்கி பார்த்தால் சாபத்திலும் பாவத்திலும் பிசாசின் போராட்டத்திலும் இருந்து கர்த்தர் விடுதலை செய்வார். கர்த்தர் விடுதலை செய்வார். இரண்டாவது என்ன தருவார்? முதலாவது ரட்சிப்பை தருவேன் என்றார். இரண்டாவது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சீக்கிரமா எடுங்க. அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக பாருங்க, யோசபாத் ராஜா யூத நாட்டுக்கு அவன் அதிபதியாய் இருக்கிறான். இந்த நாட்டை திடீரென்று 3 தேசத்தார் படை சூழ ஆரம்பித்து விட்டார்கள். நம்பர் 2, ஆண்டவரை நோக்கி பார்த்தா ஜெயத்தை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். இந்த மோவாபியர்களும் சீர்மலை தேசத்தாரும் அம்மோனியர்களும் 3 படை தளபதிகள், நல்லங்க கவனிங்க, படை தளபதிகள், ராணுவ வீரர்கள் ஏராளமான கூட்டத்தாராய் இந்த யூத தேசத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை, யோசபாத் ராஜா ஆண்ட அரசாங்கத்தை சூழ்ந்து கொண்டார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல, எதிர்த்து நிற்க திராணி இல்ல, எதிர்த்து நிற்க பலன் இல்ல. உடனே இந்த ராஜா என்ன பண்ணார்னா, உடனே ஆள் அனுப்பி, நம்மகிட்ட எத்தனை ராணுவ வீரர்கள் இருக்காங்க, நம்மகிட்ட எத்தனை வாள் இருக்கு, ஈட்டி இருக்கு, அதெல்லாம் கணக்கு பார்க்கல, ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு விரோதமா நிறைய யுத்தம் இருக்கு. யுத்தம் பினான்ஸ்ல இருக்கு, பணத்துல போராடுது. ஆமென் சொல்லுங்க. பண பற்றாக்குறை வந்தது, நம்மளை யாரை பார்க்கிறோம்? நமக்கு யாரெல்லாம் தரணுமோ அவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம்னு போன் எடுக்கிறோம். ரெண்டாவது, நம்ம யாருக்கிட்ட எல்லாம் கேட்டா அவங்க தருவாங்களோ அவங்கள நோக்கி பார்க்கிறோம். சில பேர் கொஞ்சம் டீசன்ட் என்ன பண்ணுவோம்னா, வச்ச நகை அட்டையே எடுத்து திருப்பி ஏதாவது கூட வச்சு எடுக்க முடியுமான்னு அதை நோக்கி பார்க்கிறோம். ஆனால் இந்த யோசபாத் ராஜா படை வந்ததும், யுத்தம் வந்ததும், ராணுவ தளவாடத்துக்குள்ள போய் என்னெல்லாம் குதிரை வீரர்கள் இருக்காங்க, ரத வீரர்கள் இருக்காங்க, எத்தனை அம்பு இருக்கு, எத்தனை ஈட்டி இருக்கு, எத்தனை ராணுவத்தினர் இருக்காங்கன்னு பார்க்கல, தேவனை நோக்கி பார்த்தான். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உனக்கு விரோதமா ஒரு யுத்தம் இருக்கலாம். பொருளாதாரத்துல, வியாதியில, போராட்டத்துல, தரித்திரத்துல, மந்திரத்துல, சில மனுஷர்கள் வேலை பார்க்கும் இடத்துல, குடியிருக்கும் இடத்துல, குடும்பத்துல உங்களுக்கு விரோதமா படை சூழலாம். உங்க நிம்மதியை கெடுக்கலாம், சமாதானத்தை கெடுக்கலாம், உங்களை அழிச்சு காட்டுவேன்னு பார்வோனை போல எழும்பி நிற்கலாம், கொக்கரித்துக் கொண்டிருக்கலாம், எருக்களித்துக் கொண்டிருக்கலாம். நீங்க சொல்றீங்க, இதுக்கு மேல இந்த மனுஷங்க கிட்ட என்னால போராடவே முடியாதுப்பா, இதுக்கு மேல இவங்க கிட்ட என்னால யுத்தம் பண்ண முடியாது, இவங்களை என்னால மேற்கொள்ள முடியாது, ஒடுங்கி போயிருக்கலாம், நொறுங்கி போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் உனக்கு வரும். நீ ஆண்டவரை பாரு, அவங்கள பார்க்காத. அவங்க என்னெல்லாம் கையில் வச்சிருக்காங்க பிரதர்? மந்திரவாதியை வச்சிருக்காங்க பிரதர், அடியாட்களை வச்சிருக்காங்க பிரதர், எனக்கு விரோதமா கெட்ட வார்த்தை பேசுறாங்க, எனக்கு விரோதமா பொய் சொல்றாங்க, எனக்கு விரோதமா அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவங்க கூட எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற அவர்களில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். தேவன் பெரியவர். ஜெபிக்கிற பிள்ளையே, நீ ஜெயம் எடுப்பாய், நீ ஜெயம் எடுப்பாய். நீ சோர்ந்து போகாதே, துவண்டு போகாதே. இந்த யோசபாத் ராஜா தேவனை நோக்கி பார்த்தான். அவனுக்கு எங்கிருந்து ஒத்தாசை வந்தது? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் அந்த 3 தேசத்து ராணுவத்தை அழிக்கும்படி கட்டளையிட்டார். ஒருவரில் ஒருவர் பட்டயத்தை எடுத்து அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து வெட்டி மாண்டுட்டாங்க. உங்களுக்கு விரோதமா ஒரு வழியா புறப்பட்டு வரலாம், 7 வழியா ஓடிடுவாங்க. எத்தனை வழியா? 7 வழியா ஓடி போவாங்க. நீங்க பயப்படாதீங்க, நீங்க தனிமையானவங்க இல்ல. சகோதரி, நீ தனிமையானவா இல்ல. நீ உலகத்தை பார்க்காத, உறவுகளை பார்க்காத. இந்த யுத்தத்துல என் கூட இருக்க வேண்டியவங்க எல்லாம் அங்க இருக்காங்களே, நீ பயப்படுறியா? உனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க எல்லாம் யாருக்கோ வழக்காடிக்கிட்டு இருக்காங்களா? உங்களுக்காக இருக்க வேண்டியவங்க எல்லாம் எதிராளியோட சேர்ந்து இருக்காங்களா? பயப்படாத. ஆண்டவர் சொல்றார், நீ அவரை நோக்கி பார், நீ பிழைப்பாய், உனக்கு சகாயம் வரும், உனக்கு சகாயம் வரும். உன் சத்துருவோட தேவனை வழக்காடுவார், அவரே அவர்களுக்கு எதிர்கொள்வார், உனக்கு பதில் செய்வார், உனக்கு நியாயம் செய்வார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை வெட்கப்பட விட மாட்டார். இம்மட்டும் கொண்டு வந்தார்ல. நான் சொல்றேன், இந்த யெகோவா இறையில மனம் முறிஞ்சு அழுறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள சத்துருவின் பிடியில ரொம்ப நாள் வைக்க மாட்டார்.
ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துக்கு வந்து சத்துருக்களால சூழ படையெடுத்து என்னை நெருக்கி ஒடுக்கி என்னை குத்தி என்னை கிழிச்சு என்னை காயப்படுத்தி என்னை வாழ விடாம என்னை வேதனைப்படுத்துறாங்கன்னு ஒரு புழுவை போல நீ இந்த இடத்துல நெளிவாயே, ஆனால் உனக்கு விமோச்சனம், உனக்கு விடுதலை, உனக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், சத்துருக்கள் முறியடிக்கப்படுவார்கள். நான் சொல்லும் இதே நேரத்தில் கர்த்தர் உன் பட்சமாய் வருகிறார், பக்கமாய் வருகிறார், பலத்த துருகமாய் வருகிறார், கோட்டையாய் வருகிறார், அரணாய் வருகிறார். அவர்களோடு எதிர்பேச உனக்கு நாவோடு நாவாய் வருவார், நாவோடு நாவாய் வருவார். கல்வி மானின் நாவை தருவார். அந்த சத்துருவின் முன்பு கூனி குறுக மாட்டாய், வெட்கப்பட மாட்டாய். பலத்த சேனையாய் கர்த்தர் உன் பட்சமாய் வருவார், வருவார். பயப்படாதீங்க, உங்க நவட்டிடுவார். 7 வழியா முதுகு காட்டி ஓடிடுவாங்க. நீ தேடியும் காணாது இருப்பா, நீ சமாதானத்தோட இருப்ப, நீ நிம்மதியோட இருப்ப, நீ விடுதலையோடு இருப்பாய். பார்வோனையும் பார்வோனுடைய சேனையையும் கவிழ்த்து போட்டது பரலோகங்க. ஆமென் சொல்லுங்க. எம்மாத்திரங்க அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்காக ஒத்தாசை அங்கிருந்து வந்தது. உனக்காக அனுப்ப மாட்டாரா? உனக்காக அனுப்ப மாட்டாரா? நீ ஆண்டவரை நோக்கிப்பார், ஆண்டவரை நோக்கிப்பார், மனுஷனை நோக்கி பார்க்காத. இதோ அவங்க எல்லாம் மந்திரம் பண்றாங்க. ஒருவேளை நம்மளும் அந்த வழிக்கு போகலாமா? குறி கேட்கலாமா? நாள் பார்க்கலாமா? நட்சத்திரம் பார்க்கலாமா? ஏதாவது மந்திரிச்சு செய்யலாமா? அந்த பக்கம் பார்வையை விட்டுறாத சகோதரி. கணவன் சொல்லலாம், யாராவது சொல்லி கொடுக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரே விடுதலை, இதோ சேனைகளின் கர்த்தர் ஒருவரே. குறுக்கு வழிக்கு நீ போகாத, நீ குறுக்கு வழிக்கு போகாத. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நேர் வழி, பரலோக பாதை, பரலோக பாதை. கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவார், உதவி அனுப்புவார், கவிழ்த்து போடுவார், யுத்தம் பண்ணுவார். செருபாவேலை பாருங்கள், ஆலயத்தை கட்டியே ஆக வேண்டும், கட்டியே முடிக்க வேண்டும். ஆனால் செருபாவேல் அதை செய்ய விடல. சில பேரு, சிலர் நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய விடாம ரொம்ப தடுப்பாங்க, ரொம்ப போராடி பார்ப்பாங்க. செருபாவேலுக்கு எவ்வளவோ குடைச்சல் கொடுத்து பார்த்தாங்க. அந்த ஆலயத்தை கட்ட அவ்வளவு பண தேவை, பொருள் தேவை, ஆள் தேவை. ஆனாலும் செருபாவேலை நிம்மதியாய் இருக்க விடாமல் அவர்கள் குளறுபடி செய்து கொண்டே இருந்தார்கள். செருபாவேலுக்கு முன்பு மலை போல, பர்வதம் போல அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க முன்னாடி நீங்க ஜெயத்தை எடுத்துற முடியாதபடி, நீங்க வாழ்ந்து விட முடியாதபடி, சுக வாழ்வை அடைந்து விட முடியாதபடி, வெற்றியை அடைந்து விட முடியாதபடி, நன்மையை சுதந்தரிக்க முடியாதபடி பர்வதம் நிக்கலாம், மலை நிக்கலாம். ஆனா சகரியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சகரியா 4:7, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பு நீ சமபூமியாவாய். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க நிலத்து மேல, வீட்டு மேல, வாழ்க்கை மேல, வேலை மேல, தொழில் மேல, ஊழிய மேல, பிள்ளைங்க மேல மலை போல பிரச்சனை இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, ஏமாத்துறாதே, ஏமாத்துறாதே. அது நொறுங்கி போகும், குன்றுகளாய் போகும், சமபூமியாகும். நீ மிதிப்பாய், நடப்பாய், தாண்டுவாய், ஓடுவாய், உள்ளே போய் சுகமாய் வாசமாய் இருப்பாய், செய்து முடிப்பாய். அந்த காரியத்தை கர்த்தர் செய்து தீரு மட்டும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஜெயத்தை தருவார். யாராவது திட்டுனாங்கன்னா அவங்களுக்கு கமெண்ட் பண்ணாதீங்க, திட்டாங்கன்னா அதை அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லாதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. யாராவது தடை உண்டாக்குனா, உங்க குடும்பத்தை விமர்சித்தா, புறங்கூறுனா நீங்க போவாதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவருக்கு ஒரு வல்லமை உண்டு. அவர் பாப்பாரு, என் பிள்ளை இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் போகல, என்கிட்ட வந்திருக்கா, அவளுக்கு என்ன விட்ட வேற யாரும் இல்லை, நான் தான் அவளுக்காக பரிகாரின்னு உங்களுக்காக இறங்குவார், உனக்காக இறங்குவார். மகளே, நீ கவலைப்படாத. உனக்கு ஒரு ஆறுதல் உண்டு, உனக்கு ஒரு ஆதரவு உண்டு. அது பேராதரவா இருக்கும், பரலோக ஆதரவா இருக்கும். நான் சொல்றேன், மகனை பார்த்து பார்த்து அழுதது போதும், மகளை பார்த்து பார்த்து அழுதது போதும். ஐயோ, இறங்க வேண்டிய இவங்க இறங்க மாட்டேங்கிறாங்களே, மாற வேண்டிய இவங்க மாற மாட்டேங்கிறாங்களே. உன் உடன்பிறப்புகளை பார்த்து, சொந்த பந்தத்தை பார்த்து நீ வெம்புனது போதும், புலம்புனது போதும். பார்த்து பார்த்து மனம் உடைஞ்சு அவங்கள நினைச்சே பேசி கவலைப்பட்டு தூங்காம இருந்தது போதும். கர்த்தர் சொல்றாரு, தேவனை நோக்கி பார், தேவனை நோக்கி பார். எவ்வளவு பெரிய சர்வாயுதத்தை அவங்க உனக்கு விரோதமா வச்சிருந்தாலும், இதோ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் இருக்கும் வரை உன்னை அசைக்க முடியாது, உன் தலை மயிர் கூட கருகாது. பாருங்க, 7 மடங்கு எரிகிற அக்கினிக்குள்ள சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போட்டாங்க.
ஆனா ஒண்ணு, பரலோக தேவனே உதவி பண்ண வந்துட்டாரு. அவங்கள சூழ்ந்து நின்னா அவரே ஒரு அக்கினி பாருங்க. அவர் அக்கினியா இருக்கும்போது அவர் மேல ஒரு அக்கினி பிடிக்குமா? அந்த அக்கினி அந்த 3 பேரையும் சூழ்ந்து கொண்டது. அவர்கள் முடி கூட கருகாமல் கர்த்தர் தன் அரவணைப்பில் வைத்திருந்தார். மகளே, மகனே, உங்களை எவ்வளவு பெரிய மந்திரத்துக்குள்ள போட்டாலும், பில்லி சூனியத்துல போட்டாலும், செய்வனையில போட்டாலும், எவ்வளவு பெரிய சாபத்துல போட்டாலும், பாவத்துல போட்டாலும், மனுஷ வல்லமை உன்னை ஓய்க்கிறதுக்கும் ஒழிக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் எப்பேற்பட்ட கூட்டமா அணிதிரண்டு வந்தாலும் உனக்குள் ஒருவர் இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார், உனக்காகவே அவர் இருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். அவர் பறந்து காக்கிற பறவை போல எருசலேமிலிருந்து உனக்கு ஆதரவாய் இருக்கிறார். உன் தலை மயிர் கூட கீழே விழுந்து போகாமல், உன் உறுப்பில் ஒன்று கூட கெட்டு போகாமல், அவர்கள் முன்பு கூனி குறுகாமல் கர்த்தர் தலை நிமிர வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், அதை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 12:1 வாசிக்கலாம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நல்ல கவனிங்க, நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. ஆமா, ஆண்டவர் மூணாவது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை டெவலப் பண்ண போறாரு. நீங்க கவலைப்படுறீங்க, ஜெபம் பண்ண முடியல. நிறைய பேருக்கு ஜெபிக்க ஆசை, கூடி வந்தா ஜெபிக்க முடியுது, எப்படியோ வண்டியை தூங்கி தூங்கி ஓட்டிடுறோம். ஆனா தனியா போனா ஜெபம் ஃபெயிலியர். ஆனா தனியா யாருக்கிட்டையாவது போன் பேச விடுங்க, சக்சஸ், மிஷன் சக்சஸ். சில பேர் போன் எல்லாம் பேட்டரி ஆஃப் ஆகின பிறகு தான் ஆஃப் ஆகுது, கால் கட் ஆகுது, அல்லது சிலருடைய சார்ஜ் போன பிறகு முடிஞ்சு போச்சு. சில பேர் கம்பெனிக்காரனே 1 மணி நேரம் ஆயிட்டு நீ பேசினது போதுங்கிற அளவுக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஆண்டவரோட பேசுறோமா? ஆனா நம்ம பேசுற மனுஷங்களால ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? ஒன்றும் இருக்காது. அவங்களால ஒரு காசு கூட கிடைக்காது. ஆனா நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் பாருங்க, ஆண்டவர் அவர் தர்ற காத்து, சுவாசிக்கிறோம், அவர் கொடுக்கிற உயிர். ஆனா அவரோட பேச முடியல, பரிசுத்தமா வாழ முடியல. ஏன் வாழ முடியல? ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு என்ன நோக்கி பாரு, நான் உனக்குள்ள ஒரு விசுவாசத்தை இன்னைக்கு துவக்க போறேன், ஒரு விசுவாசத்தை துவக்க போறேன். நிறைய பேர் ஜெபிச்சு பார்ப்போம், அப்படி இல்ல, நான் ஜெபிச்சேன், கர்த்தர் தருவார், கர்த்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்ற விசுவாசத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே துவக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஜெபிக்கிற பிள்ளையே, ஆராதிக்கிற பிள்ளையே, பாடுகிற பிள்ளையே, தானியேல் யார்? 3 வேளை ஜெபித்தவன், 3 வேளை ஆராதித்தவன். ஆனால் அவனுக்கு விரோதமாய் மரண ஆயுதம் வந்தது, சிங்கத்தின் கெபி வந்தது, மரண சிறையிருப்பு வந்தது, மரண தண்டனை வந்தது, குண்டுக்குள் விழுந்தான். சிங்கமும் இருந்தது. ஆனால் ஒன்று, சிங்கத்தின் வாயை கட்ட கர்த்தர் அவனுக்காக தூதனை அனுப்பி ஒரு உதவி செய்து வைத்திருந்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களை அழிக்கணும், விழுங்கணும், உங்களை அவமானப்படுத்தணும், நிந்திக்கணும், இல்லாம போக பண்ணணும்னு சில துர்ராவிகள் வரலாம், துர் ஆலோசனைகள் வரலாம், துர்மனிதர்கள் வரலாம். ஆனா அவங்களால செயல்பட முடியாது, உனக்கு விரோதமா எழும்ப முடியாது. ஏன்னா உனக்காக ஒரு தூதனை கர்த்தர் வச்சிருக்காரு. அவன் உன் வழிகளில் எல்லாம் வருவான், உனக்கு முன்னாடியே போவான், உனக்கு எதிரே நிற்கிற சிங்கத்தின் வாயை கட்டி வைப்பான். காரணம், தானியேல் வீட்டுக்குள்ள வந்ததும் நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு, எப்பா தெரியுமா, சட்டம் ஒண்ணு போட்டுட்டாங்களே, இனி ஜெபம் பண்ண முடியாத, என்ன செய்வோம்? இந்த ஆலோசனை தான் நிறைய மனுஷங்களை விளங்காமாக்குறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆனால் அவனோ வழக்கத்தின்படி பலகணிகள் திறந்திருக்க எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு பரலோகத்தை பார்த்து ஜெபம் பண்ணானா. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க சோதனை வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, ஜெபிக்க முடியாத நிலை கூட வரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கர்த்தரை நோக்கி பாத்திரணும், கர்த்தரை நோக்கி பாத்திரணும். ஆண்டவரே, என்னால முடியலப்பா, என்னால ஜெபிக்க முடியலப்பா, எனக்காக பரிசுத்தமா வாழ முடியலப்பா, ஆனாலும் எனக்கு நீங்க வேணும்னு அவரை நோக்கி பார்த்தால் அவர் உங்களுக்கு ஒரு பலன் கொடுப்பார், ஒரு சத்துவம் கொடுப்பார். சிம்சோனை பாருங்கள், என்னால் முடியவில்லை, ஏனென்றால் அவன் பரிசுத்தத்தை இழந்ததினால் அபிஷேகத்தை இழந்தான், கண்கள் பிடுங்கப்பட்டது, வல்லமை பிடுங்கப்பட்டது, அவன் குற்றுயிராய் விடப்பட்ட போது, ஆண்டவரே என்னை நினைத்து பாரும் என்று அவரை நோக்கி பார்த்தான். தேவன் அவனுக்கு வல்லமையை கொடுத்தார். இன்றும் ஜெபிக்க முடியாமல், விசுவாசிக்க முடியாமல், பாட முடியாமல், துதிக்க முடியாமல், ஊழியம் செய்ய முடியாமல், தேவனுக்காய் பரிசுத்தமாய் வாழ முடியாமல், வைராக்கியமாய் வாழ முடியாமல் குற்றுயிராய் இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்குள் ஒரு விசுவாசத்தை கர்த்தர் இன்றைக்கு துவக்குகிறார். அதை முடித்து
தீரு மட்டும் உனக்குள் அவர் இருப்பார். உங்களுக்குள் அனல் மூட்டி கொண்டே இருப்பார், அக்கினியாய் இருப்பார். ஒரு ஜெப தீ இன்றைக்கு ஓ மேல எரியுது, பற்றி பிடிக்குது. நீயே நினைச்சால் அதை அடைக்க முடியாத அளவு உனக்குள் இருந்து அது எரிந்து கொண்டே இருக்கும், பிரகாசித்து கொண்டே இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, அந்த ஒத்தாசை அனுப்புவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எருசலேம் நகரத்துக்கு அந்த சர்ச்சுக்கு என்ன பண்ணுவாங்களா, வருஷத்துக்கு ஒரு முறை அந்த நாட்கள்ல மலை மேல ஏறி போவாங்களாம். நிறைய படிகள் இருக்குமா. அப்பதான் அவங்க வந்து அந்த 121வது சங்கீதம் என்று எண்ணுகிறேன். ஆமா, 121வது சங்கீதத்தை படிச்சுட்டே போவாங்களாம். எப்படி? அந்த எருசலேம் நகரத்துக்கு அந்த மலை மேல உயரத்துல அந்த ஆலயத்துக்கு போவாங்களாம். வருஷத்துக்கு ஒரு முறை படியேறி நடந்து போவாங்களாம். அப்ப நடக்கும்போது அந்த பாட்டை எப்படி பாடுவாங்கன்னா, வர வர ஸ்பீடா பாடுவாங்களாம். அப்படியே மேஜரை கூட்டி 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 பாடுவாங்களாம். ஏன்னா வர வரதான் என்ன பண்ணும், மூச்சு முட்டும். ஆரம்பத்துல கூட்டத்துக்கு வரும்போது நல்லா இருக்கும், ஜெபிக்கிறதுக்கு வரும்போது நல்லா இருக்கும். போக போக கியர் வாங்காது. போக போக ஆரம்பத்துல 1:30க்கு வந்த வண்டி இப்போ 1:45க்கு வரும். 1:45க்கு வந்த வண்டி 2க்கு வரும். 2க்கு வர்ற வண்டி தள்ளி தடுமாறி போனுமேன்னு வருவோம். ஏன்னா போய் என்னத்தை கண்டோம். ஆரம்பத்துல ஆர்ப்பாட்டம் என்ன, ஆரவாரம் என்ன, ஜபம் என்ன, இப்ப அப்படியே மங்கி எரியுது. காரணம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் போக போக ஒரு சோர்வு வரும், ஒரு பலவீனம் வரும். ஆனால் நீ விட்டு கொடுத்து விடக்கூடாது. அந்த அபிஷேகத்தை விட்டு கொடுத்துட கூடாது, அந்த அழைப்பை விட்டு கொடுத்துட கூடாது. நான் தேடி என்னத்தை கண்டேன் நீ வாயினால பாவம் செஞ்சிடக்கூடாது, முறுமுறுத்து விடக்கூடாது. அந்த நேரம் தான் அதிகமா சங்கீதத்தை தியானிக்கணும். அந்த நேரம் தான் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரை, என்னால முடியல, எனக்கு ஒரு பலன் கொடுங்க, என்ன சுமந்து கொண்டு போங்க, நான் ஆண்டவரே உம்முடைய பாதத்துக்கு வர வேண்டும் என்று ஓட்டத்தை எடுத்தா கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்புவோமா? எழும்புவோம். ஆண்டவர் உங்களோட பேசினாரு, ஒத்தாசை தருவார். ரட்சிப்பு தான் முக்கியம். ரட்சிப்பை விட்டுறாதீங்க. பணத்தை விட, வேலையை விட, தொழிலை விட ரட்சிப்பு வேணும். எப்படிப்பட்ட ரட்சிப்பு? நித்தியத்துக்கு போற ரட்சிப்பு வேணும். இங்க உள்ள ரட்சிப்பு இல்லை. ஏமா நான் ஜோம் பண்ணா ஆண்டவர் வேலை தருவாரா, அப்ப ஜோம் பண்ண வரேன், அது அறகுறை ரட்சிப்பு. அது ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிடுவார் இந்த காலத்துல. ஏன்னா அழியாத ராஜ்யத்துக்கு போறதுக்கு, ஆமென், மணவாட்டி சபைக்கு போறதுக்கு ஆண்டவர் ஒரு ஆயத்தத்தை உங்ககிட்ட விரும்புறாரு. அதுக்கு என்னத்தை பார்க்கணும் தெரியுமா? என் கணவர் இவ்வளவு நாள் மாறல, என் மகன் மாறல, என் மகா மாறல, என் குடும்பம் மாறலன்னா நீ ஜெபிச்ச ரட்சிங்க ரட்சிங்கன்னு, ஆனா அவங்கள நீ சிலுவை முன்னாடி கொண்டு வரல. கல்வாரி சிலுவை முன்னாடி கொண்டு வந்து அவங்களுக்குள்ள இறங்கி இருக்கிற சர்ப்பத்தின் விஷம் எங்க ஏறிட்டு தெரியுமா? ஆதாம் ஏவாளுக்குள்ளேயே அந்த கனி வாயிலாக அவங்க மூலமா அது ஏறி உள்ள வந்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் அந்த விஷத்தை எடுக்க முள்ளை முள்ளால் எடுப்பது போல அவரும் அந்த சர்ப்பத்தை போல தொங்கினார். ஏனென்றால் அவனுடைய வீரியத்தை, அவனுடைய துரைத்தனத்தை, அவனுடைய அதிகாரத்தை வெளியரங்கமாக உரிந்து கொள்ளும்படி அவரே தொங்கினார். அவரை யார் நோக்கி பார்க்கறீங்களோ அவங்களுக்கு தான் விடுதலை. அம்மா, ரட்சிப்பு என்பது ஆலயத்துக்கு போறதோ, ஜோம் பண்றதோ, பாடல் பாடுறதோ, நல்ல சத்தமா 10 பாட்டு பாடுறதோ இல்ல. கெட்ட வார்த்தையே பேசக்கூடாது, திரும்ப கோவப்படக்கூடாது, திருப்பி பழைய மனுஷனா மாறக்கூடாது, திருப்பி நீ யாரையும் கடிக்க கூடாது. அப்படின்னா அதுதான் ரட்சிப்பு அம்மா, அதுதான் நித்திய ஜீவன். அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற கோவங்கிற விஷம், உங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட வார்த்தைங்கிற விஷம், உங்களுக்குள்ள இருக்கிற இச்சங்கிற விஷம், உங்களுக்குள்ள இருக்கிற பொய்ங்கிற விஷம், உங்களுக்குள்ள இருக்கிற பொறாமைங்கிற விஷம், பெருமைங்கிற விஷம், அது அழியணும்னா ஏசப்பா ரத்தம் உனக்குள்ள வரணும் ஐயா. அதுக்கு நீ சிலுவையை பார்க்கணும் ஐயா. வெறும் வாயினால ஜெபித்தா மட்டும் போதாது. நீ பார்க்க வேண்டிய இடம் ஒன்று உண்டு, நீ நோக்க வேண்டிய இடம் ஒன்று உண்டு, நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டிய இடம் ஒன்று உண்டு. அந்த சிலுவை கோர காட்சி, அந்த முள்முடி ரத்தம், அதை நினைச்சு உனக்கு அழுக வரணும். அந்த ரத்தத்தை நினைச்சு உனக்கு விசுவாசம் வரணும். அந்த ரத்தத்தை நீ ஜெபத்துல பெற்றுக் கொள்ளணும். அந்த ரத்தத்துக்குள்ள கணவனை கொண்டு வரணும், மனைவியை கொண்டு வரணும், மகனை மகளை கொண்டு வரணும். அந்த ரத்தத்தை தெளிச்சு ஜெபிச்சு பார்க்கணும். அதற்கு பிறகு சர்ப்பத்தின் ஆவி, அந்த இச்சையின் ஆவி, அந்த மதுபானத்தின் ஆவி, அந்த கோபத்தின் ஆவி, அந்த எரிச்சலின் ஆவி உன் கணவனுக்குள் இருக்காது, மகனுக்குள் இருக்காது. ஏனென்றால் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். இதோ சிலுவையில் உயர்த்தப்பட்ட தேவனை எவனெல்லாம் நோக்கி பார்க்கிறானோ அவன் கெட்டு போகாதபடி அவனை ரட்சிப்பாரா, நித்திய ஜீவனை கொடுப்பாரா. கணவனை ரட்சிங்கப்பா. இங்கு வந்திருக்கிற சகோதரியோட கணவன்
ஆண்டவர் மகன் மகள் குடும்பம் மருமகன் மருமகள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். சிலுவையின் ரத்தம் ஒவ்வொருத்தர் மேல இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா, ரட்சிப்பை கொடுங்கப்பா, ரட்சிப்பை கொடுத்துருங்கப்பா, மனம் திரும்புதல கொடுத்துருங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. எஸ் ஜீசஸ். அப்படி சத்தம் உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே, எங்க குடும்பத்துல ரட்சிப்பின் வாசல் திறக்கப்படுவதாக. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்க குடும்பத்துல தடைப்பட்டு இருக்கிற ஆண்டவரே ரட்சிப்பின் வாசல் திறக்கப்படட்டும். யாரெல்லாம் இன்னும் ஆண்டவரே ரட்சிக்கப்படாம இருக்காங்களோ ரட்சிப்பின் வாசலை திறந்து கொடுங்க தகப்பனே. ஒவ்வொருவரும் உமக்கென்று வைராக்கியமாய் வாழத்தக்க தகப்பனே ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். அந்த சிலுவையை ஆண்டவரே சிலுவையில் சிந்தின ரத்தம் எங்க குடும்பத்துல ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஆண்டவரே கேளுங்க, ஒவ்வொருவரும் கேளுங்க, இறங்கட்டும். அந்த சர்ப்பத்தின் விஷம் அழியட்டும், விஷம் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் தீ போல எரிந்து கொண்டிருக்கிற பாவ ஆவி, குடி வெறியின் ஆவி கணவனுக்குள்ள எரிஞ்சுகிட்டே இருக்கு. அந்த விஷம் ரத்தத்தால் அழியட்டு, எரியட்டப்பா. பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற முரட்டாட்டம், பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற மதியினம், பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாத ஆவி, இச்சையின் ஆவி, தீ போல எரிகிற ஆவி ரத்தத்தில் எரிவதாக, அழிவதாக, அழிவதாக. அக்கினியினால், அக்கினியினால், அக்கினியினால் ரத்தத்தில் எரியட்டும் ஆண்டவரே. இரண்டாவது, ஜெயத்தை தாரும். தோற்று கிடக்கிற பிள்ளைங்க, வருமானத்துல தோற்று கிடக்கிற பிள்ளைங்க, பொருளாதாரத்துல தோற்று கிடக்கிற பிள்ளைங்க, பண தேவையில தோற்று கொடுக்கிற பிள்ளைங்க, குடும்ப உறவுல நல் உறவு இல்ல, தோற்று கிடக்கிறாங்க. மந்திரத்துக்கு முன்னாடி, மனுஷ தந்திரத்துக்கு முன்னாடி ஆண்டவரை சொந்தங்களால், பந்தங்களால், இனஜன பந்துக்களால் தோற்று போன நிலையில, விரட்டி அடிக்கப்பட்ட நிலைமையில, பரதேசிகளை போல இருக்கிற ஒவ்வொரு பேர் மேல ஜெயத்தின் ஆவி இறங்குவதாக, வெற்றியின் ஆவி இறங்குவதாக, வெற்றியின் ஆவி இறங்குவதாக. இனி இவர்கள் அவமானப்படக்கூடாது, இனி இவர்கள் கைவிடப்படக்கூடாது, இனி இவர்கள் தோற்று போக கூடாது. இன்று முதல் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பீராக. வியாதியின் மேல் ஒரு வெற்றி, தரித்திரத்தின் மேல் ஒரு வெற்றி, போராட்டத்தின் மேல் ஒரு வெற்றி, தனிமையின் மேல் ஒரு வெற்றி இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கி வருவதா, இறங்கி வருவதா, இறங்கி வருவதா. பொருளாதாரத்தில் இருக்கிற தோல்வி, சரீரத்தை அடிக்கடி பலவீனப்படுத்துகிற ஆவி, அது தோல்விக்குள்ள நடுகிற ஆவி வெளியேறுவதா. எலும்பை விட்டு, நரம்பை விட்டு, தசையை விட்டு, வயிற்றை விட்டு, மகன் மகளை விட்டு, குடும்பம் வீடு நிலத்தை விட்டு, வாகனத்தை விட்டு தோல்வியை கொண்டு வரும் ஆவி வெளியேறுவதா, வெளியேறுவதா. வேலை ஸ்தலத்தை விட்டு வெளியேறு, பள்ளி கூடத்தை விட்டு வெளியேறு, பிள்ளைகள் படிப்பை விட்டு தோல்வியின் ஆவியே வெளியேறி போ, வெளியேறி போ. மரண ஆவியே, செத்த ஆவியே, மந்திர ஆவியே வெளியேறி போ. இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ, பறந்து பாதாளம் போ. இனி இருக்க உனக்கு அதிகாரம் இல்லை. உன் கிரியைகளை அழிக்கிறேன், கிரியைகளை எரிக்கிறேன், கிரியைகளை சுட்டெரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். அடுத்தது, ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் ஒரு விடுதலை. வெற்றியின் வாழ்க்கையில எப்படி வெற்றியை தந்தாரோ, ஜெப ஜீவியத்தில் தளர்வு வரக்கூடாது, ஊழிய பாதையில தளர்வு வரக்கூடாது. ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். முழங்கால் போட முடியலனாலும், ஜெபம் பண்ண முடியலனாலும் கண்ணோக்கி பாருங்க, கண்ணோக்கி பாருங்க. உங்க விசுவாசத்தை துவக்குகிறார். மகளை, இன்று முதல் நீ ஜெபிக்கிற தாயாய் இருப்பாய், ஜெபிக்கிற சகோதரியாய் இருப்பாய். நீ அனல் மூட்டப்பட்டு கொண்டே இருப்பாய். உன் மேல் அந்த வல்லமையை கர்த்தர் தாராரு, அந்த அக்கினியை தாராரு. நீ படுத்தாலும் எழுந்திருந்தாலும் உன் வாய் மென்னுகிட்டே இருக்கும், அசை போட்டுக்கிட்டே இருக்கும், உன் கை அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். நீ அக்கினியை எரிய வச்சுக்கிட்டே இருப்ப. ரீபா காபா லாபா ராதா ராபா. இதோ உங்கள் மேல் அந்த ஜெப அக்கினியை தீ போல பரவ பண்ணுகிறேன். ஊடுருவுவதாக, ஊடுருவுவதாக ஆவியானவருக்குள் கொடுக்கிறேன். ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, பரிசுத்த ஆவி, வேத தியான ஆவியின் கனிகள், வல்லமை, ஊழிய பாதை எழும்புவதா, நிரப்பப்படுவதா, நிரப்பப்படுவதா. பெற்றுக்கொள்ள இந்த வல்லமையை, பெற்றுக்கொள்ள இந்த வல்லமையை. தாகம் தீர்க்கிற ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர். ஜபங்கர வறட்சியை போக்குகிற ஜீவ தண்ணீர் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரீபா லாபா ஷாரா காபா தூரா பாகாபா சந்துட பௌடபௌ லிவந்தன மௌரிபியாக்கரா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவர் இவங்க நல்லா இருக்கணும். ஆண்டவர், உங்களை விடுவித்ததற்காக நன்றி.
கர்த்தர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், நான் மாறாதவர், நான் யாக்கோபின் தேவன், நான் உனக்கு உயர்ந்த அடைக்கலமானவன். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ வெட்கப்படுவதும் இல்லை, கைவிடப்படுவதும் இல்லை, நீ மனமுறிந்து போவதும் இல்லை. இன்று முதல் கழுகுகளைப் போல நீ செட்டைகளை அடிப்பாய், உயர எழும்புவாய், உன்னதத்தின் அனுபவத்துக்குள் திரும்புவாய். பலப்படு, ஸ்திரப்படு, என் நீதியின் வலதுகரம் உனக்காக வருகிறது, உன்னை ஏந்தும்படி வருகிறது. பெற்றுக்கொள், அந்த அழைப்பை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துக்குள் வா. சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆவியை, ஆத்துமாவை, சரீரத்தை உங்க கரத்துக்குள்ள கொண்டு வரேப்பா. இனி இச்சை உனக்குள்ள வராது, இனி இச்சை உனக்குள்ள வராது, இனி ஆபாசம் உனக்குள்ள வராது. அந்த இச்சையை தூண்டுகிற ஆவி, அருவருப்பை தூண்டுகிற ஆவி உன் மாம்சத்தை விட்டு வெளியேறுது, அவயங்களை விட்டு வெளியேறுது, இதோ சிந்தையை விட்டு வெளியேறுது. கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறார். இன்று முதல் நீ கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருப்பாய், நீதிக்கென்று பிழைத்திருப்பாய். உனக்குள் அந்த ஆத்தும பாரம், ஆத்தும தாகம், அந்த ஜெப ஆவி, அந்த ஜெப ஆவி பலமாய் இறங்குகிறது. விசுவாச ஜீவியம் இறங்குகிறது, பரிசுத்தம் இறங்குகிறது. இனி பாவத்தின் மேல் உனக்கு ஒரு வெறுப்பு வரும், அசுத்தத்தின் மேல் உனக்கு ஒரு வெறுப்பு வரும், அருவருப்பான வார்த்தைகள் மேல் உனக்கு ஒரு வெறுப்பு வரும். கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார். அந்த சர்ப்பம் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. அந்த விஷத்தை கர்த்தர் அழித்தார், எரித்தார், சுட்டெரித்தார். இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.